பேங்காக்ல நடைபெற்ற ஒரு முக்கியமான மாநாடு, அதிலும் குறிப்பாக ஃபீஃபா உலக கால்பந்து போட்டி தொடர்பான ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலே இன்றைக்கு முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லா விதங்களிலும் எப்படியாவது இஸ்ரேலுக்கு எதிரான முடக்க நிலையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஃபீஃபாவில் இஸ்ரேலுடைய வீரர்கள், இஸ்ரேலுடைய கால்பந்து வீரர்கள் விளையாடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற பாலஸ்தீனத்தினுடைய கோரிக்கைக்கு ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு ஆதரவை தெரிவித்திருக்கிறது. துருக்கி மிக கவனமாக இஸ்ரேலியர்களை அணுக ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரேலியர்களை தட்டி தூக்குகிற வேலையை துருக்கி செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதிலே முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒன்னு, எகிப்து ஏன் அதை புறக்கணிச்சாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இரண்டாவது, பாலஸ்தீன அதிகார சபையிடத்தில் ரஃபா பார்டர் ஒப்படைக்கப்படுவதை ஹமாஸ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மெயின் சண்டையே எங்க நடக்குதுன்னு கேட்டா ஜபாலியா பகுதிகளில் தான் நடக்குது. ஜபாலியா முகாம் பகுதிகளில் நார்த் காசா தான் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக 223வது நாளாகவும் காசா பள்ளத்தாக்கிலே இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய அநியாய கொடூர இன அழிப்பு தொடர்பான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த செய்திகளை பொறுத்தவரையில நமக்கெல்லாம் தெரியும், இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் பலவிதமான பொய்யான செய்திகளும் இது தொடர்பாக பரப்பப்பட்டு வந்தது. அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அழிந்து விட்டார்கள், அழிக்கப்பட்டு விட்டார்கள், இனிமேல் காசா அவ்வளவுதான் என்கிற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் அதையெல்லாம் தாண்டி 223வது நாளாகவும் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் என்றால் அது மிகையல்ல. இதே நேரத்தில் சுதந்திர போராளிகள் ஒருவிதமாக அவர்களுடைய இராணுவ ரீதியிலான தாக்குதல்களை முன்னெடுக்கிற அதே நேரம் ஹமாஸினுடைய அரசியல் பிரிவும் பாலஸ்தீனத்தினுடைய அரசியல் சார்ந்த தலைவர்களும் தொடர்ச்சியாக சர்வதேச மட்டத்திலே பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் பலவிதமான சம்பவங்கள் காசாவிலும் காசாவை ஒட்டியும் நடைபெற்று வருகிறது. அந்த செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனுடைய முதன்மை செய்திகளாக நம்ம பார்க்க இருக்கிற விவகாரமே என்னன்னு சொன்னால், பேங்காக்ல நடைபெற்ற ஒரு முக்கியமான மாநாடு, அதிலும் குறிப்பாக ஃபீஃபா உலக கால்பந்து போட்டி தொடர்பான ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலே இன்றைக்கு முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லா விதங்களிலும் எப்படியாவது இஸ்ரேலுக்கு எதிரான முடக்க நிலையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பணிகளில் ஒன்று என்னென்று சொன்னால், காசா பகுதியில் நடந்து வரக்கூடிய இந்த யுத்தத்தின் காரணமாக இஸ்ரேல் தொடர்ந்து இன அழிப்பை மேற்கொண்டு வருகிற காரணத்தினால் இஸ்ரேலுக்கு எதிராக ஃபீஃபாவில் இஸ்ரேலுடைய வீரர்கள், இஸ்ரேலுடைய கால்பந்து வீரர்கள் விளையாடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற பாலஸ்தீனத்தினுடைய கோரிக்கைக்கு ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு ஆதரவை தெரிவித்திருக்கிறது என்கிற முக்கியமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த காசாவில் நடக்கிற அநியாயங்கள் முடிவுக்கு வர வேண்டும், குறிப்பாக இதற்கு எதிரான தண்டனைகள் பலவிதங்களில் அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில் ஃபீஃபா உலக கால்பந்து போட்டியிலே இஸ்ரேல் விளையாடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைக்கு ஆசிய கால்பந்து சம்மேளனம் ஆதரவு தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ஆசிய கால்பந்தாட்ட கூட்டமைப்பினுடைய தலைவர்களும் பாலஸ்தீனத்தினுடைய இந்த கோரிக்கையை ஆதரிப்பதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பல சாதகமான முடிவுகளை கொண்டு தரக்கூடிய முக்கியமான செயல்பாடுகள் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எல்லா விதத்திலும் முயற்சி பண்றாங்க. அரசியல் ரீதியாக முடக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். சர்வதேச நீதிமன்றத்திலே தென்னாப்பிரிக்கா பாரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது.
இராணுவ ரீதியிலான முடக்கங்களை கொண்டு வருவதற்கு அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் பாரிய முயற்சிகளை செய்து வருகிறார்கள். இப்படி எல்லா பக்கமும் நடக்கக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து வெற்றிகளை தந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்கிற நிலையில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முன்னாடி ஒரு முக்கியமான இன்னொரு செய்தியும் இருக்கிறது. அந்த செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னா, துருக்கி நம்ம சொல்லி வர்றோம் தொடர்ச்சியாக ஆரம்ப காலகட்டங்கள்ல கடைசியாக இந்த அக்டோபர் 7 அட்டாக் வரைக்கும் துருக்கி இஸ்ரேலோடு நெருங்கிய தொடர்புகளை பேணி கொண்டு வந்தாலும் இந்த அக்டோபர் 7க்கு பிறகு துருக்கியினுடைய உளவு பிரிவு மொசாத தட்டி தூக்குகிற வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இதுவரைக்கும் 50க்கு மேற்பட்ட மொசாதினுடைய உளவாளிகளை அவர்கள் உடனடி கைது என்கிற விதத்தில் கிட்டத்தட்ட 8 மாநிலங்களில் பலவிதமான கைதுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இஸ்ரேலியர்களை குறிப்பாக கவனிப்பதற்கான பயிற்சிகளும் அவர்களுடைய இராணுவத்திற்கு தற்போது வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் இஸ்ரேலியர்கள் துருக்கிக்கு உள்ளே நுழைந்தாலும் துருக்கியை விட்டு வெளியேறினாலும் அவர்களை 100% கண்காணிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது அங்காரா என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அடிப்படையில எப்படி மொசாதினுடைய உறுப்பினர்களை அவர்கள் தட்டி தூக்கி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வர்றாங்களோ அதே அடிப்படையில இன்றைய தினம் அங்காராவினுடைய விமான நிலையத்துல, துருக்கியினுடைய விமான நிலையத்துல நடத்தப்பட்ட பரிசோதனை ஒன்றில் குழந்தைகளுடைய தள்ளு வண்டியில கடத்தி கொண்டு வந்த 72 தங்க கட்டிகளோடு 3 இஸ்ரேலியர்களை கைது செய்திருக்கிறது துருக்கியினுடைய பாதுகாப்பு துறை என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இவங்க திருட்டு பயலுவ, கொலகார பயலுவ, கொள்ளக்காரங்க என்கிறதெல்லாம் உலகத்துக்கு நமக்கு இஸ்லாமியர்களுக்கு இதுவெல்லாம் வரலாற்று ரீதியில நல்லாவே தெரியும். ஆனாலும் இன்றைக்கு சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் இவங்க கொலகாரங்க என்கிறத திட்ட தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க அடுத்தவர்களுடைய நிலத்தை அபகரித்து கொண்டவர்கள் என்பதையும் திட்ட தெளிவாக புரிந்து கொண்டார்கள் என்கிற நிலையில் இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதையும் இந்த உலகம் தொடர்ந்து கண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி தான் இந்த விமான நிலையத்திலே கடத்தி இருக்கிறான். எப்படி கடத்தி இருக்கிறான்னு கேட்டா, குழந்தைகளை தள்ளிக்கிட்டு வர்ற அந்த ட்ராலி இருக்குதா இல்லையா, அந்த ட்ராலிக்குள்ள வைத்து 72 தங்க கட்டிகளோடு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது ஒரு எல்லா நாடுகளையும் இப்படி கடத்தல் நடக்குமே என்கிற மாதிரியான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஏன் இந்த விவகாரம் சர்வதேச ஊடகங்கள்ல செய்தி தலைப்பாக மாறி இருக்குதுன்னு சொன்னா, துருக்கி மிக கவனமாக இஸ்ரேலியர்களை அணுக ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரேலியர்களை தட்டி தூக்குகிற வேலையை துருக்கி செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதிலே முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ரஃபா கிராசிங் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பாரிய சர்ச்சை ஏற்பட்டு வருவது நமக்கு தெரியும். ரஃபா கிராசிங்கிறது எகிப்துல இருந்து எகிப்து வழியாக உணவுகள் மற்ற அத்தனையும் உள்ளே வரக்கூடிய வாயிலாக இருக்கிறது. ரஃபாவோட ஒட்டித்தான் கரீம் அபூஷலேம் வாயிலும் இருக்கு, நுழைவாயிலும் இருக்கிறது. இந்த ரஃபா பார்டர்ல ரஃபாவினுடைய வாயில கடந்த 1 வாரங்களுக்கு முன்பதாக ரஃபாவை ஆக்கிரமிப்பதற்காக துணிந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் உடனடியாக அதை அவங்களுடைய கையில டேக் ஓவர் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக இருந்து அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா, எகிப்தோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கணும். ஆனா எகிப்தினுடைய முட்டாள்தனம் என்னன்னு கேட்டா, ரஃபா தொடர்பான 2007ஆம் ஆண்டு ஒப்பந்தத்துல நாங்க ஒரு டம்மியாக எங்களுடைய பாதுகாப்பு படையை போட்டு வைப்போம் என்கிறத மட்டும்தான் எகிப்து கையெழுத்தாக போட்டிருக்கிறது. அதற்கு பிறகு என்ன நடந்தாலும் அவர்களுக்கு அதுக்கு பொறுப்பாகாது என்று போட்டிருக்கிறார்கள். ஆனா இதுல என்ன கவனிக்கணும்னா, 2007 இந்த ஒப்பந்தம் போடப்படுகிற நேரத்துல இப்ப இருக்கிற ஜனாதிபதியாக இருக்கல. ஆனா 2007 இப்படி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்றான்னு கேட்டா, ரஃபாவுக்குள்ள என்ன ஒரு பொருள் வர்றதாக இருந்தாலும் கேட்டை துறக்கிற வேலையை மட்டும்தான் எகிப்து செய்ய முடியுமே தவிர அதை உள்ள அனுப்பலாமா வேணாமாங்கிற முடிவு எடுக்கணும் யாருன்னு சொன்னா இஸ்ரேல் தான் எடுக்கணும் என்கிறதா நிபந்தனை. அந்த அடிப்படையில தான் என்ன பண்ணான்னா, ரஃபாவை நாங்க கைப்பற்ற போறோம்னு போனவங்க முதல் வேலையாக
அவர்கள் செய்த காரியமே ரஃபா பார்டரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது. இந்த ரஃபா பார்டர் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுனால எகிப்துக்கும் அவர்களுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜதந்திர உறவுகளை மீட்டெடுப்பதற்கான பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் என்ன காரணம் என்று தெரியல, எகிப்து அதற்கு பிடிகொடுக்காமல் இருக்கிறது. இல்லைன்னா பொதுவாகவே எகிப்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசியை பொறுத்தவரையில அவரு கோட் ஷூட் போட்ட இன்னொரு நெத்தனியாகு தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நெத்தனியாகுவினுடைய அரசு தான் அவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் அங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள், அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எழுச்சிகளால அந்த நாட்டு அரசாங்கத்திற்கே எதுவும் செய்ய முடியாத நிர்பந்த நிலை உண்டாகி இருக்கிறது என்பதில் மாற்றம் இல்லை. அந்த அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த ரஃபா கிராசிங் பிரச்சனையில எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இஸ்ரேல் எப்படியாவது எகிப்தினுடைய ராஜதந்திர உறவுகளை மீட்டெடுக்கணும், அவங்களோட ஒற்றுமை பற்றணும் என்று சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அந்த முயற்சியின் அடிப்படையில நம்ம நேற்றைய வீடியோவுல சொல்லியிருந்தோம், இஸ்ரேலுடைய அதிகாரிகள் எகிப்துக்கு போயிருக்கிறாங்க, போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, வெற்றி அளிக்கல. ஆனா அதுல ஒரு செய்தி வெளியாக இருக்கு. என்னன்னு கேட்டா, அந்த பேச்சுவார்த்தை நிபந்தனைகளில் ஒன்றாக இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்கள் உங்களோடு சுமூகமாக பயணிக்க விரும்புகிறோம், எனவே ரஃபா பார்டருடைய கண்ட்ரோலை உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம், பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு நம்ம கொடுத்துருவோம், பாலஸ்தீன அதிகார சபைக்கு நம்ம கொடுத்துருவோம் என்கிற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அது முன்வைக்கப்பட்டும் எகிப்து அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதுல ரெண்டு விஷயத்தை கவனிச்சுக்கிறேன்னு. ஒன்னு, எகிப்து ஏன் அதை புறக்கணிச்சாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ரெண்டாவது, பாலஸ்தீன அதிகார சபையிடத்தில் ரஃபா பார்டர் ஒப்படைக்கப்படுவதை ஹமாஸ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி போனாலும் எகிப்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அதை வைப்பது சிறந்ததாக இருக்கும். ஆனா எகிப்து அதை கேட்கிறாங்களா, கேட்டதுனால இவங்க மறுத்துத்தான் இந்த பேச்சுவார்த்தை முடிவின்றி முடிவற்றதா என்பது தெரியவில்லை. அது பிறகுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அப்படி ஒரு நிலை வருமாக இருந்தா, எகிப்து சொன்னா, எகிப்து திறக்கிறது மூன்றது கண்ட்ரோல் வந்து எகிப்துட்ட அப்படி இருக்கும் என்று சொன்னா என்ன பண்ணிடலாம்னு கேட்டா, ரஃபாவுக்குள்ள எத்தனை ஆயிரம் லாரிகள் உள்ளே வந்தாலும், கண்டெய்னர்கள் உள்ளே வந்தாலும் அதை இஸ்ரேலால் தடுக்க முடியாமல் போய்விடும். இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பதை இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் திட்டத்தெளிவான செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும், பல விடுத்தம் நம்ம சொல்லி கொண்டிருந்த ஒரு விஷயம்தான், இந்த காசாவுக்குள்ள உணவு கொண்டு வருகிற விஷயத்தை பொறுத்தவரை ரஃபா பார்டரை திறந்துட்டாலே எல்லாம் முடிஞ்சு போயிருமுங்க. ஆனா ரஃபாவை திறக்க மாட்டேங்கிறான், கரேம் அபு ஷலேமை திறக்க மாட்டேங்கிறான், ஜோர்தான் வழியாக வரக்கூடிய எந்த ரூடையுமே திறக்க மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்குரிய உணவுகள் மட்டும் அரபு நாடுகள் வழியாக, அதிலும் குறிப்பாக யுஏஇ கடல் வழியாக யுஏஇல கொண்டு வந்து இறக்கப்பட்டு, யுஏஇல இருந்து ரியாது வழியாக ஜோர்தான் வழியாக இஸ்ரேலுக்குள்ள தாராளமாக நுழைந்து கொண்டிருக்கிறது. அரபு நாடுகள் இதற்கு வழிவிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிற நிலையில எப்படியாவது உள்ள உணவுகள் கொண்டு போக வேண்டும் என்கிற கோரிக்கைகள் பலத்த கோரிக்கைகளாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மேல இருந்து என்ன பண்றாங்கன்னா, வான்வழியாக ஏர் ட்ரூப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வான்வழியாக உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? அந்த உணவுகள்ங்கிறது தேக்கரண்டி அளவுக்கு உண்டானதுதான். அங்க இருக்கிற தேவைகளை தேக்கரண்டி அளவுக்கு உண்டானதை நிவர்த்திக்கக்கூடிய வழிவகைகள் தான் அந்த ஏர் ட்ரூப் பண்ணுவது என்பது. அப்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏர் ட்ரூப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதற்கு மேலதிகமாக நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஹார்பர் ஒன்னைய தயார் பண்ணி அந்த ஹார்பர் வழியாக காசாவுக்குள்ள உணவு கொண்டு வர போறோம் என்று சொல்லி அமெரிக்கா அறிவித்திருந்தது. அமெரிக்காவினுடைய 1000 படை வீரர்கள் காசாவுக்கு அனுப்பப்பட்டு கப்பல்ல இருந்துகிட்டே அவங்க மிதக்கும் துறைமுகம் ஒன்றை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். சைப்ரஸ்ல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுடைய கப்பல் வழியாக சைப்ரஸ்ல இருந்து நேரடியாக காசாவுக்கு உணவு கொண்டு வருவார்கள் என்பதுதான் அதனுடைய திட்டமாக வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல இன்றைக்கு அமெரிக்காவினுடைய மத்திய கடற்படையினுடைய துணை தளபதி என்ன பண்றாருன்னா, ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். காசா கடற்கரையில தற்காலிக கப்பல்களுடைய துறைமுகம் முடிவுக்கு வந்திருக்கிறது, கப்பல்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இந்த தற்காலிக ஹார்பருடைய பணி
உதவிகளை கொடுப்பது மட்டும்தான் தவிர வேறு எந்த நோக்கமும் இதிலே இல்லை என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். வேற எந்த நோக்கமும் இருக்கவும் முடியாது. இருந்ததுன்னா அது வேற மாதிரி போயிடும். ஏன்னா ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆரம்பத்திலேயே ஹமாஸ் டைம் இவங்க கேட்டாங்க, நாங்க தற்காலிக ஹார்பர் ஒன்று கட்ட போறோம், தாராளமா கட்டிக்கிறீங்க, ஆனா அமெரிக்க படை உள்ள வந்துடக்கூடாது பாத்துக்கன்னாங்க. அமெரிக்க படைகள் உள்ளே நுழையாது என்று ஜோ பைடன் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய படை தரையிலே கால் வைக்க கூடாது என்பதுதான் ஹமாஸினுடைய நிபந்தனை. அந்த அடிப்படையிலேயே இன்றைக்கு அமெரிக்காவினுடைய கடற்படை கட்டளை தளபதி என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டா, எங்களுடைய கப்பல்கள் வருகிறது, கிட்டத்தட்ட 14 கப்பல்கள் முதல் கட்டமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த கப்பல்கள் வரும், அமெரிக்காவினுடைய 1000 அமெரிக்க படை வீரர்கள், அதே நேரத்தில் மாலுமிகள், அதே நேரத்தில் 14 அமெரிக்க மற்றும் அமெரிக்காவோடு இணைந்த கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதிலே அமெரிக்காவினுடைய படை வீரர்கள் யாரும் காசாவில் கால் வைக்க மாட்டார்கள். கடல்ல நின்றுக்குருவாங்க, கடல்ல நின்றுகிட்டு எல்லாத்தையும் பண்ணுவாங்க, காசாவுல கால் வைக்க மாட்டாங்கன்றாங்க. ஆனால் ஹமாஸை பொறுத்தவரையில கால் வச்சா அவங்களையும் தாக்குவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. என்ன நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம், என்ன நார்த்து காசாவை பிடிச்சிட்டாங்க, என்ன சொன்னாங்க இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பத்தை நினைச்சு பாருங்களேன். காசாவை 2ஆக பிளந்து விட்ட அந்த தந்தி டிவி பந்தி டிவி ஒன்று இருக்குது. இந்த தமிழகத்தினுடைய தந்தி டிவி இருக்கிறாங்களா இல்லையா, காசா 2ஆக பிளக்கப்பட்டது. அந்த பக்கம் வேற இந்த பக்கம் வேற இந்த மாதிரி எல்லாம் செய்து போட்டாங்க. முழுமையாக கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னாங்க. இன்னைக்கு பொறியலை எங்க நடக்குதுன்னா ஜபாலியா பகுதியில் நடக்குது. அது எப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். நார்த்து காசாவுல இந்த துறைமுகமும் நார்த்து காசாவை ஒட்டி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நார்த்து காசாவில் மிக மிக பலமாக ஆரம்பம் முதலே ஹமாஸ் இருக்கிறார்கள். சென்ட்ரல் காசாவுல அல் குதுஸ் பலமாக இருக்கிறார்கள். சவுத்து காசாவுல 2 தரப்புமே பலமாக இருக்கிறார்கள் என்கிற நிலையில உள்ள கால் வச்சா அவனுக்கும் அடி விழுமுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவனும் அடி வாங்கி அசிங்கப்பட மாட்டானுங்கிறது தான் பொதுவான ஆய்வாளர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கு இப்படியான செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த துறைமுகம் அமையப்பெறுவதற்கு ஹமாஸும் ஆதரவு வெளியிட்டிருந்தார்கள் என்கிற அடிப்படையில் துறைமுகத்தின் வழியாக உணவுகள் கொண்டு வரப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது. அப்படி வந்தால் பெரும்பகுதியான உணவுகள் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது. அமெரிக்க படைகள் உள்ளே நுழைந்தால் அடி நிச்சயம் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்கிற நிலையில நமக்கெல்லாம் தெரியும், இந்த பிரான்சினுடைய போங்கு ரொம்ப டிஃபரண்டாக மாறி இருக்கு. ஆரம்பத்தில் டிஃபிகல்ட்டாக இருந்தது, இப்ப ரொம்ப டிஃபரண்டாக அவங்க மாறிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய தூதர்களுடைய ஆதிக்கத்தை விட அங்கு வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அந்த மெக்ரானை பொறுத்தவரையில, மெக்ரான் எல்லாம் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது கேலி சித்திரம் வரையப்பட்ட நேரத்துல நான் முழுக்க முழுக்க கேலி சித்திரத்துக்கு ஆதரவாக இருக்க போறேன்னு பகிரங்கமாக அறிவிச்சவர். அதெல்லாம் ஊடக சுதந்திரம் என்றெல்லாம் பேசியவர். இப்ப என்னடான்னா, ஆரம்பத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவாக முழுமையாக இருந்தாலும் கடைசியாக ஐநாவில் கொண்டு வரப்பட்ட வீட்டோ பயன்படுத்தப்பட்ட தீர்மானத்தில் கூட பிரான்ஸ் வீட்டோ பவர் கொண்ட நாடாக இருந்தும் தன்னுடைய வீட்டோவை ஒதுக்கி வச்சுவிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வந்து நின்றார்கள் என்கிற அடிப்படையில இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, காசா தொடர்பாக இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென் கிவிர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் மொத்தமாக கண்டிக்கிறோம் என்று பிரான்ஸ் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன தனியான அரசாங்கத்தை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை குறைத்து மதிப்பிட்டு அப்படி அமைக்க விடமாட்டோம் என்றெல்லாம் தொடர்ச்சியாக பேசி வருகிற இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாலஸ்தீன தனிநாடு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறது பிரான்ஸ். இது மிக முக்கியமான ஒரு வரவேற்பு. பிரான்சினுடைய நடவடிக்கைகள் பாலஸ்தீன விவகாரத்தில் ரொம்ப பாராட்டுக்குரியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிரான்சினுடைய வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு சர்வதேச மட்டத்திலும் பல ஆதரவு தளங்களை உருவாக்கி இருக்கிறது, மேலும் உருவாக்கும் என்பதிலும் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. அதே நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள்ளங்கிற செய்திகளை பார்த்தோம்னா, இன்றைக்கு நடக்கிற தாக்குதல்கள் இருக்குல்ல, இன்னைக்கு ரஃபாவுல மற்ற இடங்கள் எல்லாம் ரொம்ப குறைவான பிரச்சனைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. மெயின் சண்டையே எங்க நடக்குதுன்னு கேட்டா ஜபாலியா பகுதிகளில் தான் நடக்குது. ஜபாலியா முகாம் பகுதிகளில் நார்த்து காசா தான் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது.
பற்றி எரியுதுன்னு சொன்னா அங்க பற்றி எறிவதற்கு மக்கள் இருப்பது ரொம்ப கம்மியா தான் அங்க இருக்கிறாங்க. பெரும்பாலும் அங்கே இருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறது ஹமாஸ் என்றால் அது மாற்று கருத்து இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை D9 புல்டோசர்கள் மாத்திரம் 11 புல்டோசர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. D9 புல்டோசர்கள் பல மில்லியன் பெறுமதியான புல்டோசர்னா நம்ம ஊர்ல இருக்க புல்டோசர் மாதிரி நினைச்சிடாதீங்க. அது இராணுவத்தினுடைய புல்டோசர். பல மில்லியன்கள் பெறுமதியாக கட்டமைக்கப்பட்ட புல்டோசர்கள். அதுலதான் அந்த பில்டிங்குகள் எல்லாம் அடிச்சு நொறுக்குவாங்க. அதுல 11க்கும் மேற்பட்ட புல்டோசர்கள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மெர்காவா டேங்குகள் 16 மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 16 மெர்காவா டேங்குன்னா எத்தனை மினிமம் 5 பேர் இருப்பாங்க. மினிமம் தான் 5 பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மேக்சிமம் எத்தனை பேரும் இருக்கலாம். 5 வச்சா கூட கிட்டத்தட்ட 80 பேர் இன்றைக்கு மெர்காவா டேங்குகளை அளித்ததினால் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த இராணுவத்தை ஏற்றிக்கிட்டு போகிற வண்டிகள் இருக்குதா இல்லையா, அந்த வண்டிகள்ல 7 வண்டிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 7 ட்ரக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது இராணுவத்தை ஏற்றிக்கிட்டு போகக்கூடிய ட்ரக்குகள். ஒரு ட்ரக்ல கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேல அதுல நிறுத்தலாம். நம்ம ஒரு 10 பேருன்னு கணக்கு போட்டுக்கிறோம். 10ன்னு வச்சா கூட 7 ட்ரக்ல 70 பேர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே இன்றைய தினமும் தாறுமாறான பிணக்குவியல்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது காசாவுக்குள். இஸ்ரேலுடைய பிணக்குவியல்கள் அதிகம் இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல், இந்த சம்பவம், இந்த 7 வாகனங்கள் அளிக்கப்பட்டுச்சா இல்லையா, அந்த சம்பவங்களை ஒட்டி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உடனடியாக 3க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர்களுடைய பிணங்கள் அள்ளிக்கொண்டு செல்லப்பட்டது என்கிற செய்தி அவங்க உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. 3 ஹெலிகாப்டர்கள் திரும்ப வந்து அவங்களை அள்ளிக்கிட்டு போறாங்க என்கிற செய்திகளை சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு தாறுமாறான தாக்குதல்கள் அங்கே நடத்தப்பட்டு வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஜபாலியா நகரத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய படைகளை நோக்கி தாறுமாறான தாக்குதல்களை ஹமாஸ் நடத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கஸ்ஸாம் பிரிகேட் ஜபாலியா நகரத்துக்குள்ள நுழைந்து கொண்டிருந்த இஸ்ரேலுடைய என்ஜினியரிங் படையணி மீது நாங்கள் இன்றைக்கு புது வகையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம், அவர்களுடைய வந்த குழுவை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்ஜினியரிங் படையணியை பொறுத்தவரையில் அவங்க இராணுவம் தான், இராணுவத்தின் உச்சகட்ட ஒரு படைப்பிரிவு தான். அவங்க எதுக்காக உள்ள வருவாங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் படையணியை வச்சுதான் நாங்க அந்த பங்கர்களை கண்டுபிடிக்கிறோம், பங்கர்களை அழிக்கிறோங்கிற செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ரஃபாவினுடைய அட்டாக் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க, எந்த ஒரு இன்ஜினியரிங் படையணியாலும் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாறுமாறான அட்டாக் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள்ல ஒன்றாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஜபாலியா முகாமுக்கு பக்கத்துல இருந்த இஸ்ரேலுடைய ஒரு சிறப்பு படையணி, ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் ஒன்றை நாங்களும் அல்குதுஸ் பிரிகேடும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அளித்திருக்கிறோம். அங்கு ஒரு பிரிகேட் அளிக்கப்படுகிறது, இங்கு ஒரு பிரிகேட் அளிக்கப்படுகிறது. 2 படைப்பிரிவுகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், கஸ்ஸாம் பிரிகேட் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதி, ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் தான் இதுவரைக்கும் சண்டை நடைபெற்று வருகிறது. இந்த கிழக்கு பகுதிகளில் நின்ற இஸ்ரேலுடைய ஒரு கூட்டமாக நின்ற இஸ்ரேலிய படைகள் மீது நாங்கள் மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவங்க இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்படியான நிலையில அல்குதுஸ் படையணி வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், மேற்கு கரை இருக்குதா இல்லையா, வெஸ்ட் பேங்க், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அதெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளை உள்ளடக்கிய பகுதி வெஸ்ட் பேங்க் என்று சொல்லுவாங்க. அங்க பாலஸ்தீன அத்தாரிட்டி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் புல்டோசர்களையும் மெர்காவா டேங்குகளையும் கொண்டு வந்து வைத்துக் கொண்டு தாக்குதல் நடத்த முனைந்த நேரத்தில் அவர்களுடைய வாகனங்கள் மீது தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதியிலையும் வாங்கி கட்டி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கும் போது, இஸ்ரேல் இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள 15 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 11 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவங்க சொல்றாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, இவ்வளவு நாளைக்கு நடக்கிற சண்டைகள்ல எத்தனை பேர் கொல்லப்பட்டான் என்கிறது இந்த 15, 20 எல்லாம் லேசில் சொல்ல மாட்டான். 2 பேரு 3 பேருக்கு காயம்,
இந்த மாதிரி செய்திகளை தான் சொல்லுவாங்க. இப்ப 15, 16, 25, 30 என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் மீது பயங்கரமான தாக்குதல்களை சுதந்திர போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, இவ்வளவு காலமா என்ன சொல்லி வர்றாங்கன்னா, நாங்க ஆஃப்டர் வார் எங்க கண்ட்ரோல்ல தான் காசா இருக்கும் என்றெல்லாம் சொல்லி வந்தவங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டா, இஸ்ரேல் காசாவை ஆஃப்டர் வார் கண்ட்ரோல் பண்ணுகிற ஐடியா இல்லை. ஐடியா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அந்த ஆஃப்டர் வாருங்கிறத என்னன்னா, இஸ்ரேல் காசா விட்டு வெளியே போனா தான் ஆஃப்டர் வார். உள்ளேயே உட்கார்ந்துருந்தா ஆஃப்டர் வாரே கிடையாது, அது வார் மட்டும்தான். எனவே அவங்க சொல்லுகிற இந்த செய்திகள் ஏற்றுக்கொள்ள முடியாத யதார்த்தத்திற்கு முரணானது. அதனாலதான் இப்ப அவங்களே உணர்ந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் சொன்னா தான் பேச்சுவார்த்தையே சக்சஸ் ஆகும். அதனால நாங்க கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இல்லை என்று சொல்லி இன்னைக்கு பென் கிவிர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் அல் ஜசீராவில் நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியில ஜபாலியா பகுதிகளில் மட்டுமே 5 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 16 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று மேலதிகமாக இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய அறிக்கை பிரகாரமே 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 36 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அவர்களுடைய அறிக்கை பிரகாரமே, இது நம்ம அறிக்கை கிடையாது, அவங்களே வெளியிட்டது, ஹமாஸ் வெளியிட்டது கிடையாது. அப்ப இவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்கன்னா, ஏற்கனவே 15, இப்ப 5, 20 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா, அவங்களே சொல்றாங்கன்னா 20 பேர் கொல்லப்பட்டதாக அவர்கள் ஒப்புக்கொண்டால் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், குறைந்தது 200 பேராவது கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் யதார்த்தமானது. ஏன்னா இந்த மெர்காவா டேங்க் அழிக்கப்பட்ட லிஸ்ட் எல்லாம் சொன்னோம்ல, அதையெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க, இப்ப 200 பேருக்கு மேல இன்னைக்கு கொல்லப்பட்டிருப்பார்கள். அதே நேரத்துல இஸ்ரேலுடைய முன்னாள் அதிகாரி ஒருத்தர் சொன்ன ஒரு செய்தியையும் இன்றைக்கு அல் ஜசீரா கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, காசாவினுடைய யுத்தம் மிக கடுமையாக மாறிவிட்டது. ஏண்டா உங்களுக்கு இப்பதான் இது தெரியுதா? என்ன நம்ம நினைக்கணும், காசாவினுடைய போர் மிக கடுமையாக நமக்கு மாறிவிட்டதுன்னு இவனுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. கோமாவில் இருந்திருப்பான் போல. 223 நாளாக வச்சு பொறியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மிக கடுமையாக மாறிடுச்சு. எனவே அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லி இருக்கிறான். இதை நீங்க 2வது நாளே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு. இப்ப தாறுமாறா ஒவ்வொரு நாளும் 200, 300 பண குவியல்கள் அள்ளிக்கிட்டு போறாங்க. அங்க பணங்களுக்கு ஆராதனைகள் நடத்தப்பட்டு புதைக்கிற வேலைகள் நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய மையவாடிகள், அவர்களுடைய பிணங்களை அடக்குகிற இடங்கள் எல்லாம் நிரம்பி வருகிறது என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் இன்னைக்கு இந்த ஆளை புலம்பி இருக்கிற, நம்ம யுத்தத்தை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு, ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கிறோம்பா என்று சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த செய்தியும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்துல இஸ்ரேல் இன்னைக்கு இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, லெபனான்ல இருந்து மெட்டுல்லா நகரை நோக்கி இப்ப ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்ல 3 இஸ்ரேலிய படையைச் சேர்ந்தவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். மெட்டுல்லா மேல இன்னைக்கு சரமாரியான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வர்றாங்க. அந்த அலர்ட் வந்து கொண்டிருக்கிறது, எத்தனை ஏவுகணை அடிக்கிறோம்ங்கிறதுக்கு உடனே அலர்ட் வருகிறது. சில அலர்ட் எப்படி வருதுன்னு கேட்டா பிக் அலர்ட்னு போட்டே வருகிறது. அந்த அலர்ட் ஹமாஸ் போடுறது இல்லைங்க, இந்த ஹிஸ்புல்லா போடுறது கிடையாது, இந்த இஸ்ரேலே போடக்கூடிய அலர்ட். அந்த பிக் அலர்ட்ல இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா கூட 15-20 பிக் அலர்ட்டே வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அலர்ட் வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு ஏவுகணை, கத்யுக்ஷா என்கிற ஒரு வகையான ஏவுகணை தாக்குதல்களை புதிதாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தாக்குதல்கள் அங்கே நடைபெற்று வருகிறது. எனவே அவங்களே ஒத்துக்கொண்டிருக்காங்க, 3 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க, ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கிறார். 3 பேர் காயம்னா 30 பேராவது கொல்லப்பட்டிருப்பான்னு அர்த்தம். அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. பலமுறை சொல்லுகிற ஒரு செய்தி தான். அவங்களுடைய எந்த செய்திகளையும் வெளியே கொண்டு வர முடியாது, அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கொண்டுதான் அவங்க இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தெற்கு லெபனான், சவுத்து லெபனான் பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் மர்ஜ் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய பீரங்கி ஏவுகிற இராணுவ தளம் அது. அந்த தளத்தை நாங்கள் நேரடியாக தாக்கி இருக்கிறோம். கடுமையான தாக்குதல்கள் அல் மர்ஜ் தளத்தின் மீது ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இராணுவ தளம் தவிடுபொடியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய 210வது கோலான் பிரிவு தலைமையகத்தின் மீது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை, ஹிஸ்புல்லாக்களுடைய பீரங்கி படைகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கத்யுக்ஷா ஏவுகணைகள் ஏவப்பட்டு கொண்டிருக்கிறது. 61 ஏவுகணைகள், கத்யுக்ஷா ஏவுகணைகள் இன்றைக்கு
ரஃபாவில் இருக்கக்கூடிய கோலான் படையினுடைய 210வது படை தலைமையகத்தின் மீது ஏவி இருக்கிறார்கள். இந்த கோலான் படையை பொறுத்தவரையில இவங்க காசா ஓர்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. இந்த கோலான் படை அணிதான் 1967 அரபு நாடுகளுடனான நடந்த யுத்தத்துல 6 நாள் யுத்தத்துல வெற்றி பெற்ற படைப்பிரிவு என்று சொல்லப்படுகிற படைப்பிரிவு. அவர்களே ஹமாஸோடு தோல்வியுற்று மொத்தமாக காசாவிலிருந்து வெளியே போயிட்டாங்க. இப்ப அமைதியா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஹிஸ்புல்லா அவர்களை அமைதியாக இருக்க விடுவதற்கு தயாரில்லை. அவர்களுடைய படைத்தளத்தை இன்றைக்கு மொத்தமாக அழித்திருக்கிறது ஹிஸ்புல்லா என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹூதிகள் சார்பாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை ஹூதிகளுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவராக இருக்கிற அப்துல் மலிக் அல் ஹூதி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலுக்கு எதிராக எங்களுடைய 4ஆம் கட்ட தாக்குதல்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இதிலே இஸ்ரேலுக்கு ஆதரவான இஸ்ரேலிய கப்பல்கள் எதுவாக இருந்தாலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அடித்து தூக்குவோம், அழித்தே தீருவோம் என்று இன்றைக்கு பகிரங்கமாக மேலும் ஒரு தடவை சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய இராணுவ கப்பல்கள் மீதே அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். ஐரோப்பாவினுடைய அந்த கடற்படைக்கு பொறுப்பான தளபதி நாங்கள் ஹூதிகளிடத்தில் தோற்றுவிட்டோம் என்பதை பகிரங்கமாக கூறியிருக்கிற நிலையில ஜெர்மனுடைய கப்பலும் ஹூதிகளுக்கு எதிரான அந்த தாக்குதல் தளத்திலிருந்து ரெட்சியிலிருந்து நேரடியாக வெளியேறி போயிட்டாங்க என்கிற செய்திகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த நிலையில் தான் இன்றைக்கு மீண்டும் பாரிய தாக்குதல்களை ஆரம்பிக்க இருப்பதாக திட்ட தெளிவாக ஹூதிகள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இப்படியான நேரத்துல தான் அமெரிக்காவினுடைய கடற்படை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கடந்த 6 மாதங்களாக ஹூதிகளுக்கு எதிராக நாங்க பலவிதமான தாக்குதல்களை நடத்தினாலும் அவர்கள் எங்களுக்கு எதிராக 300க்கும் மேற்பட்ட பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிறது அமெரிக்காவினுடைய கடற்படை பிரிவு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் அரபு உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. அதிலே சவுதி அரேபியா சார்பாக சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் MBS முகமது பின் சல்மான் இந்த காசாவினுடைய ஓரை நிறுத்துவதற்கு சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார். இது ஒரு செய்தியாக தான் நான் உங்களுக்கு சொல்றேன், சீரியஸாக நானே சொல்லலை. ஏன்னு கேட்டா இவையெல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் சர்வதேச நாடுகளை கோரிக்கொள்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இவங்க இல்லை. அது நம்ம சொல்லணும், அல்லது பாலஸ்தீன் சொல்லணும், சின்ன சின்ன நாடுகள் சொல்லலாம், ஸ்ரீலங்கா சொல்லலாம். சவுதி அரேபியாவை இப்படி சொல்லலாமா? நீ என்ன முடிவையும் எடுக்கலாமா இல்லையா? எல்லா தலைமையகத்தை நீதான கையில வச்சுக்கிட்டு இருக்கிற. அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு கேட்கும், இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு கேட்கும், ஏன் ஐரோப்பிய யூனியன் கேட்கும், அமெரிக்காவே கேட்கும் நீங்க சொன்னா. ஆனா எதையும் செய்யாம சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்பு தாங்க என்கிறார் முகமது பின் சல்மான். எனவே இன்றைக்கு இந்த செய்தி அவர் சொல்லியிருக்கிறாருங்கிறது ஒரு செய்தியா புரிஞ்சுக்கிறங்க. இவர்கள் எல்லாம் கையாளாகா தலைவர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அஹமதிலே ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக படை திரண்டு வருவார்கள் எதிரிகள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பசி பிடித்தவர்கள் உணவு தட்டை நோக்கி ஓடி வருவதை போல, பசி வந்தா எப்படி ஓடி வரும், எப்படியாவது சாப்பிடணும்னு ஓடி வரும்ல, அது மாதிரி ஓடி வருவார்கள் முஸ்லிம்களை அழிப்பதற்காக. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அமீன் கில்லத்தின் பினா யௌமைதீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த காலகட்டத்தில் நாங்க ரொம்ப குறைவா தான் இருப்போமா, இப்ப இருக்கிற மாதிரி தான் இருப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே கொஞ்சம் பேர் இங்கே கொஞ்சம் பேர் இப்படி தான் இருப்போமான்னு கேட்கும்போது, இல்லை, நீங்கள் அதிகமான மக்கள் இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளங்களில் வகுன் இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். மல் வகுன் யா ரசூலல்லாஹ், வகுன் என்றால் என்ன நபிகள் நாயகமே என்று சஹாபாக்கள் கேட்கும்போது, கராஹியத்துல் மவுத், மரணத்தை வெறுப்பீர்கள், ஹுப்பு துன்யா, உலகத்தை ஆசை வைப்பீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு அரபுலக தலைவர்களிடத்தில் அதை நம்ம பார்க்கிறோம். உலக ஆசையில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காசாவை பற்றியோ, அங்கு மரணிக்கிற 35,000 சகோதரர்களை பற்றியோ, அங்கு நிரந்தர ஊனமுற்றிருக்கக்கூடிய 80,000க்கு மேற்பட்ட மக்களை பற்றியோ, மொத்தமாக அழிவுக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய 25 லட்சம் மக்களை பற்றியோ அவர்களுக்கு எந்த கவலையும் அக்கறையும் இல்லை. அவர்கள் உலக ஆசையில் மூழ்கி இருக்கிறார்கள், மரண பயத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா நமக்கு ஏதாவது பண்ணிடுவானோ, இஸ்ரேல் நம்மளோட சண்டைக்கு வந்துருவானோ என்கிற அச்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலை புரட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது சாதாரண ஒரு இராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய ஹமாஸ். ஹமாஸுக்கு இருக்கக்கூடிய தைரியம் கூட இவர்களுக்கு இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நம்ம சொல்லிக்கிறோம். என்னன்னா, திரும்பவும் சில சகோதரர்கள் இவங்க ஹமாஸ் அடிக்குதுங்கிறாங்க, இஸ்ரேல் அடிக்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. இஸ்ரேல் அடிக்கிறத நாங்க சொல்ல தேவையில்ல பாவா, அத்தனை பேருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இஸ்ரேலி எத்தனை பேரை கொண்டிருக்கிறான், எத்தனை பேரை அழிச்சிருக்கிறான், என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க எந்த தொலைக்காட்சியை திறந்தாலும் அந்த செய்தி வரும்.
அவ்வளவு அழிவுகளை இஸ்ரேல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, எந்த மீடியாவும் சொல்லாத அல் ஜசீரா உள்ளிட்ட ஒரு சில ஊடகங்கள் மாத்திரம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய தியாகங்கள் என்ன, அவர்கள் செய்கிற வீரதீர செயல்கள் என்ன, தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக அவர்கள் செய்கிற போராட்டங்கள் என்ன என்பதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. இஸ்ரேலிடத்தை எல்லாரும் தான் சொல்லுவான், நாங்க தனியா சொல்லணுமா? இஸ்ரேல் இன்றைக்கு இவ்வளவு தாக்கினார்கள், அதை தாராளமா எல்லாத்துலயும் நீங்க பாத்துக்கலாம். இஸ்ரேல் தான் என்னன்னா, இஸ்ரேல் எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துறான், அதெல்லாம் விட்டு இவங்க தாக்குதல் நடத்துறது மட்டும் சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் மிகப்பெரிய இராணுவம், அவன் பாரிய தாக்குதல்கள் நடத்துகிறான். யாருக்கு நடத்துறான்? பொதுமக்களுக்கு தானே. கஸ்ஸாம் பிரிகேடுக்கா, அல்குதுஸ் பிரிகேடுக்கா, அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுக்கா? அவர்களுடைய தலைமுடியை கூட புடுங்க முடியவில்லை. 200 பேருக்கு மேல அவங்களை கொல்லவே முடியல. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு நாளும் 200, 300, 400, 500 என்று சொல்லி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை கபருக்குள் அனுப்புகிற வேலையை அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் செய்து வருகிறார்கள். எனவே அந்த செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் நம்முடைய பணியாக இருக்கிறது என்கிற வகையில் காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்துவிட மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் அவர்களுக்காக கையேந்துங்கள். ஜனநாயக ரீதியிலே அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள். எதிர்வருகிற 24ஆம் தேதி, நெக்ஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்திலே பாலஸ்தீன விடுதலைக்காக வேண்டி மாபெரும் மாநாடு ஒன்று நடைபெற இருக்கிறது. இதிலே முக்கிய பல பேச்சாளர்கள் உரையாற்ற இருப்பதோடு பாலஸ்தீன் தொடர்பான பலவிதமான நிகழ்வுகளும் நடத்தப்பட இருக்கிறது. எனவே காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்திற்கு, அந்த நிகழ்ச்சிக்கு ஆண்கள், பெண்கள், உலமாக்கள், கற்றறிந்த அறிஞர்கள் என்று அத்தனை பேரும் கலந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை அன்பாக விடுத்துக் கொள்கிறோம். அன்றைய நாள் ஒரு விடுமுறை தினமாகவும் இருப்பதால் விரும்புகிற சகோதரர்கள் தாராளமாக அதிலே பங்கெடுக்க முடியும். பாலஸ்தீனத்திற்கான நம்முடைய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கான, பாலஸ்தீன மக்களுக்கான நம்முடைய குரலை உரத்து சொல்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது. எனவே அந்த நிகழ்விலும் கலந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக எதிர்வருகிற ஜூன் மாதம் 1, 2 தேதிகளில் வரக்காப்புல பகுதிகளில் OL முடித்த மாணவிகளுக்கான 2 நாள் தர்பியா நிகழ்வு நடத்தப்பட இருக்கிறது. அந்த நிகழ்விலே பங்கெடுக்க விரும்புகிற மாணவிகள் உங்களுடைய தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் இலக்கம், உங்களுடைய முகவரி, உங்களுடைய பெயர்கள் உள்ளடங்கிய தகவல்களை முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய சகோதரி ஃபர்வின் உசைமீனியாத்துடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். நீங்களும் அதிலே பங்கெடுக்கலாம். ஒரு 60 மாணவிகள் மாத்திரமே கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது. சிறப்பான பெண் ஆலிமாக்களுடைய கண்காணிப்பின் கீழ் நடத்தப்பட இருக்கிறது. எனவே உங்கள் பிள்ளைகளையும் அதில் பங்கெடுக்க செய்வதன் ஊடாக மார்க்க ஒழுக்க விழுமியங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொள்வதோடு, இந்த நிகழ்வுக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு இந்த கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சிக்கான உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.